பாடம் சொல்லலன்னு சொல்லியோ வேற விதமான அதெல்லாம் கிடையாது. பேப்பர் படிச்சதுக்காக தான் நிறைய அடி வாங்கியிருக்கிறான். மதரசாவில் இருக்கிறவன் மாணவன் என்ன செய்யக்கூடாது, நாளிதழ் பேப்பர் படிச்சிடக்கூடாது. பேப்பர் படிக்கிற ஹராம், பேப்பர் படிக்கிறியா, பேப்பர் படிக்கலாமா, நீ தினத்தந்தி படிக்கலாமா, தினமணி படிக்கலாமா என்று பேப்பர் படிச்சான்னு வைங்க, அதுக்கு என்னை பின்னி எடுத்தவர்கள் நிறைய பேர். குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலீல் அஹ்மதுக்கு இருந்து சொல்றாங்க, நான் அவர்கிட்ட படிச்சால் அவர் என்னை ரொம்ப அடிக்கிறதா பேப்பர் தான் அடிப்பார். நான் நிறைய பேப்பர் படிப்பேன், அங்கேயும் போய் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுவேன். முந்த நாள் பேப்பர்லாம் இன்ட்ரெஸ்டா படிப்போம். பேப்பர் கிடைக்காத, இன்னைக்கு பேப்பர் கிடைக்காதுல்ல, அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் படிப்போம். பேப்பர் படிக்கிறது பாவமான காரியம் என்கிற அளவுக்கு நம்மள அப்படி மூளை செலவு பண்ணி இந்த குருகுலத்தில் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி தயாரான மூளை வேலை செய்யுமா? உங்களுக்கு எல்லாம் விளங்குற சத்தியம் அவங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. காரணம் என்ன? உங்களை தீர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, உங்களுக்கு சிந்திக்க முடிகிறது, அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, சிந்திப்பதற்கான வழிமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இது சரி இது தவறு என்று ஆராயக்கூடிய தன்மை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போடப்படவில்லை. எங்களுக்கு என்ன செய்யப்படும்? பேப்பர் படிக்காத, இந்த நூற்றாண்டுடைய அதை கண்டுபிடிக்காது, அதை தெரிஞ்சுக்கிறாத, இது தெரிஞ்சுக்கிறாத. எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்களுக்கு பிரதமர் யாருன்னு தெரியாது. ஓரிட காலங்களில் பிரதமர்னா என்னன்னு தெரியாது, பிரதமர் யாருன்னு தெரியாது. அவர் பிரதமர் எம்எல்ஏ தெரியாது. எம்எல்ஏ எங்களுக்கு எம்எல்ஏக்கு வித்தியாசம் தெரியாது, மந்திரிக்கு வித்தியாசம் தெரியாது, பிரதமருக்கு வித்தியாசம் தெரியாது. பிரதமர் மாதிரி எம்எல்ஏ நினைக்கும், எம்எல்ஏ மாதிரி பிரதமரை நினைக்கும். அவர் எம்எல்ஏவா, அவர் பிரதமரா, எம்எல்ஏக்கு பிறகு சம்பந்தம் இல்லை, அவ்வளவு டிஃபரெண்ட் ரெண்டு பேருக்கு. அந்த மாதிரியான வித்தியாசங்கள் கூட தெரியாம பேப்பர் படிக்காம நாங்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க. உலக செய்தி எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி என்ன செய்வாங்க, அங்க பாடங்கள் நடத்துவாங்க. பாடம் நடத்தும் பொழுது எப்படி நடத்துவாங்க தெரியுமா? எல்லா உஸ்தாதுமார்களுமே அவங்களுடைய அந்த பலவீனத்தை, அவங்களுடைய கையாளாகத்தனத்தை, இது ஒரு தொழில் தான் பண்றோம் என்பதை சின்ன வயசிலேயே விதைப்பார்கள். மதரசாவில் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அஜர்த்த ஹதீஸ் நடத்துவார். என்ன நடத்துவாரு? தாயத்து போட்டால் அவன் சிறுக்கு வைக்கிறான், மன் தல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, இது மாதிரியான ஹதீஸ் எல்லாம் என்ன செய்வாரு? வாசிப்பார். மிஸ்காத் மாதிரி ஒன்று ரெண்டு ஹதீஸ் நூல்களை சொல்லி தருவார்கள். வாசிக்கிட்டு இருக்கும் போதே அஜர்த்து தொழில தாயத்தான் போடுவாரு. நம்ம கேட்போம், அஜர்த்து தாயத்து போட்ட சிறுக்கு நீங்க நேற்று சொல்லி தந்தீங்கல, நீங்களே நேற்று ஒரு ஆளுக்கு தாயத்து போட்டீங்கல, நீங்களே தகடு எழுதி கொடுக்குறீங்கள, நீங்களே நூல் முடிகிறீங்களா அஜர்த்து, நீங்க தானே கூடாதுன்னு சொன்னீங்க. அவர் என்ன செய்யணும்? தப்புன்னு சொல்லணுமா இல்லையா? அல்லது இல்ல அதுக்கு வேற ஒரு ஆதாரம் சொல்லணுமா இல்லையா? அது உங்கள்கிட்ட இருந்து ஆதாரம் சொல்லி போடுவாங்க, எங்கள்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அதனால இன்னும் எங்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்க மாணவர்கள் தெரியுமா? டேய், உனக்கும் கல்யாணம் ஆகி உனக்கும் புள்ள குட்டின்னு வந்தா உனக்கும் தெரியுன்றார். இதுக்குதான் செய்யறன்றார். பாயிண்ட் வழங்குதா? அதை போடக்கூடாதாண்டா, போடுற தப்பு தான். உனக்கு புள்ள குட்டி இல்ல, ஓசி சோறு திங்கிற, எனக்கு புள்ள குட்டி இல்ல, பொண்டாடி சோறு கொடுக்கணும்ல. மதரசால பொண்டாடிக்குமா சோறு தராங்க, அப்ப என் பொண்டாடிக்கு சோறு எப்படி கொடுக்கிறது? இது யார் சொல்லுவா? அஜர்த்து சொல்லுவாருங்க. பெரிய பெரிய அஜர்த்துகளாக நாங்கள் மதிக்கிற அஜர்த்துமார்கள் சொல்வார்கள். எப்படி சொல்லுவாங்க? அடே மறைக்கான், உனக்கும் 4 புள்ள குட்டி வந்தால் தெரியும். உங்க மாவட்டம் செஞ்ச ஒருத்தர் நான் ஓதிருக்கிறேன், இதை வார்த்தை அவர் சொன்னார். அப்ப அந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்த ஒரு பெரிய அறிஞர், இறந்து போனதை பற்றி நமக்கு தனிப்பட்ட முறையில் குறை சொல்லக்கூடாது. அவர் சொன்னார், இதே வார்த்தை சொல்வார், உனக்கும் 4 புள்ள குட்டி பிறந்தால் உனக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க பண்ற வியாபாரம், நாங்க பண்ற தொழில். அப்ப எங்களை எப்படி உருவாக்குறாங்க? மார்க்கத்தை பற்றியோ ஹதீஸை பற்றியோ எந்த ஒரு அச்சமற்றவர்களாக எங்களை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று கேட்டால், அது ஒரு தொழில். யாவும் வச்சுக்க, சம்பாதிக்கணும், சம்பாதிப்பதற்காக வேண்டி குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலையில் எங்களை உருவாக்குவார்கள். இன்னொரு நாள் மதரசாவில் பாடம் நடந்து கொண்டே இருக்கும். நாங்கள் கூத்தானூரில் படித்தோம். கூத்தானூரில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பழக்கம் இருக்கு அந்த ஊர்ல, இன்னைக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது இறந்து விட்டார்கள் சொன்னா அங்க பெரிய பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்க சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதுனா என்ன அர்த்தம்? யாரோ ஒரு ஆள் இறந்துட்டான்னு அர்த்தம். அது ஊர்ல மசூரா பண்ணி ஊர் ஜமாத்துல முடிவெடுத்து ஒரு அறிவிப்புங்க. அப்ப சங்கு சத்தம் கேட்டோம்னு என்ன செய்வாங்க? என்னன்னு எல்லாரும் பள்ளிவாசல் வாசலுக்கு போவாங்க. போர்டு எழுதி போட்டிருக்கோம், இன்னைக்கு காலையில இன்னார் இத்தனை மணிக்கு மூத்தா போயிட்டாரு. அப்ப இந்த சங்கு சத்தத்தை கேட்டு பள்ளிவாசலுக்கு போவாங்க மக்கள். யார் மூத்தானாங்கிறது எழுதி போட்டிருப்பாங்க. உடனே இந்த மூத்தான வீட்டுல போய் விசாரிக்கிறதுக்காக மக்கள் போடணும் அப்படிங்கிறதுக்காக சங்கு ஊதுற வழக்கம் அந்த ஊர்ல இருக்குது.
நாங்க பாடத்தில் உட்கார்ந்துருப்போம். பாடத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது சங்கு ஊதிரும். சில நேரங்கள்ல அசரத் என்ன செய்வாரு, மறைக்கா நல்ல வேட்டை அசரத் சொல்லுவாரு எங்களுக்கு. அப்ப சங்கு ஊதுனா ஒரு மூமின் இறந்துட்டாங்கிறது அடையாளம். அப்ப அசரத் என்ன சொல்லணும், சங்கு சத்தம் கேட்டவனே சரி யாரோ ஒரு மூமின் இறந்துட்டாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவர் சொல்லணும். எங்களை சொல்லணும். இந்த பாரு மூமின் இறந்துட்டாருப்பா, சங்கு ஊதி இருக்கிறாங்க, மூமின் இறந்தா தான் ஊதுவாங்க, நீங்க வந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்க. இது அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல சொல்லி தர்றான். அதுதானே மார்க்க அறிஞர் சொல்லணும். அவர் என்ன செய்வாரு, மறைக்கா வேட்டேன் பாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு ஆள் இறந்தான்னு சொன்னா எங்களை கூப்பிடுவாங்க, மூணாம் பாத்தியா கூப்பிடுவாங்க, சோறு பயங்கரமான விருந்து சமைச்சு எங்களை கூப்பிடுவாங்க. அப்புறம் 40ஆம் பாத்தியாவுக்கு ஹல்கான்னு சொல்லி திக்ர் செய்வதை கூப்பிடுவாங்க, புர்தா ஓதுறதை கூப்பிடுவாங்க, குர்ஆன் ஓதுறதை கூப்பிடுவாங்க. கூத்தாங்க நல்ல காசு கிடைக்கும், பணக்கார ஊரு. அப்ப ஒருத்தன் இறந்து இருக்கிறான், ஒரு மூமின் என்ற முறையில அவனுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த துவா இருக்க, அதை செய்ய வேண்டிய இடத்துல எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, வேட்டை. இப்ப ஏன் உலமாக்கள் இப்படி இருக்காங்க நான் உரிக்கிறேன். இப்ப உலமாக்கள் ஏன், அவங்க எல்லாம் 7 வருஷம் படிச்சவங்க தானே, ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்றால் சில விஷயங்களை உடைச்சுதான் ஆக வேண்டி இருக்குது. ஆதாரம் இல்லாம உளர ஆரம்பிச்சிடும் பொழுது நம்ம சில உண்மைகளை உடைச்சாதான் செய்யும் மக்களுக்கு இவ்வளவுதானாப்ப அப்படின்னு காட்ட வேண்டி இருக்குது. சிந்திக்க வேண்டிய மூளையை அடகு வைத்து விட்டு வெறுமனே காசு மாத்திரம் குறிக்கோளாக கொண்டு என்ன செய்வார்கள், செயல்படுவார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு மார்க்க அறிஞன் அவன் முதலிலே காப்பாற்ற வேண்டிய என்ன தெரியுமா, சுயமரியாதை காப்பாற்றணும். ஒரு மார்க்க அறிஞன் என்று சொன்னால் என்ன செய்யணும், அவனுக்கு ஒரு இஸ்ஸத் இருக்கணும், கண்ணியம் இருக்கணும். பெருமை இல்ல, கண்ணியம் தான் என்ன, யார்த்தையும் கையேந்த கூடாது. என் தேவைக்கு போய் நான் கையேந்துட்டேன்னு வைங்க, நாளைக்கு நான் சொல்ல கருத்துக்கு என்ன மதிப்பு இருக்கும், டாக்டர் ஒரு 500 ரூபாய் இருக்குமா அப்படின்னு நான் கேட்டுட்டு அடுத்த நாள் போயிட்டு நான் ஒரு ஏதோ சொன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியாத நில்லுன்றாரு. அப்ப நம்ம போய் ஒரு மனுஷன் கையேந்தணும் வைங்க, ஒரு சாதாரண ஒருத்தர் கையேந்தினாலேயே ஒரு பழமொழி சொல்லுவோம் அரபியில, அல் இன்சான் அப்துல் இஹ்சான், மனுஷன் வந்து உபகாரத்திற்கு அடிமை. நமக்கு ஒருத்தர் டீ வாங்கி தந்தான்னு வைங்களேன், நம்மளை அறியாமல் அவனை பார்த்தா சிரிப்பமா இல்லையா, ஒரு டீக்காக என்ன செய்வோம், அவனை பார்த்தோன்னா ஹீந்து பல்ல காட்டுவோம், நம்ம விரும்பாட்டா கூட அது வரும். ஏன், ஒரு டீ வாங்கி அவன்கிட்ட குடிச்சிட்டோம்ல, குடிச்சதுக்காக வேண்டி ஒரு அடிமைத்தனத்தை காட்டுவது மனுஷன் உள்ள இயல்பு, எல்லாத்தையும் இது இருக்கிறது. இவங்க என்ன செய்வாங்க, உலமாக்கள் எப்படி இருக்கனே, மார்க்க அறிஞர் எப்படி இருக்கனே, கண்ணியம் மிக்கவர்களாக சுயமரியாதை மிக்கவர்களாக இருக்கணும். வறுமை இருக்கலாம், உலமாக்களுக்கு வறுமை இருக்கலாம், சஹாபாக்களுக்கு வறுமை இருந்தது. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தாஃபுஃபி. சஹாபாக்களை யாராவது பார்த்தான்னு சொன்னா விவரம் தெரியாதவன், அவங்களுடைய வரலாறு தெரியாதவன், அவங்களுடைய உள்ள என்ன வீட்டில் வச்சிருக்கிறாங்க என்று தெரியாத ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா பெரிய பணக்காரங்கள் என்று நினைத்துக் கொள்வான். எதனால் அப்படி நினைப்பானா, மின தாஃபுஃபி, அவங்கள்ட்ட காணப்படுகிற சுயமரியாதையின் காரணமாக. சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இருக்காது, அப்படி நிற்பாங்க, யார்கிட்ட கையேந்த மாட்டாங்க. லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, மனுஷன் கெஞ்சி கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நபித்தோழர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல நற்சான்று பகர்கிறான். அவர்களுக்கு மிஞ்சின வறுமையா உலமாக்களுக்கு வந்து விட்டது. ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் கூட கிடைக்காத வறுமையிலே சஹாபாக்கள் இருந்தார்கள். உலமாக்களுக்கு கஷ்டம் இருக்கு, நாம உணர்கிறோம். மற்றவர்களை விட பொருளாதாரத்திலே பெரும்பாலான உலமாக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக சஹாபாக்களை விட பின்தங்கி இருக்கவில்லை. நபித்தோழர்களுக்கு இருந்த வறுமையை ஒப்பிட்டு பார்த்தால் அதை விட 1000 மடங்கு நன்றாகத்தான் உலமாக்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யணும், தங்களுடைய சுயமரியாதை காக்கணுமா இல்லையா? அப்படி ரத்தம் வடியும், எங்களுக்கு இதயத்திலிருந்து ரத்தம் வடியும். என்ன இருக்கு, உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருப்பார் அஜர்த்து. நடத்திக்கிட்டு இருக்கும் போது பெரிய பணக்காரன் ஒருத்தன் வருவான் மதரசாவுக்கு, சும்மா ஏதோ பாக்குறக்காண்டி. நாங்கெல்லாம் உட்கார்ந்துருப்போம், அஜர்த்து எந்திரிச்சிருவாரு. ஒரு பெரிய பணக்காரன் வந்தவன நாங்க எப்படி செய்யறோம், எங்களுக்கு ஆசான்னு சொல்லி மரியாதையை வச்சிருக்கிறோம். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பணக்காரன் அப்படி வந்து எட்டி பார்த்தான்னு வைங்களேன், அவர் எந்த சின்ன சொல்லுங்க, அவன் பாத்தியா அவரை கூப்பிட்டு வந்திருப்பான், 4 பசங்களை நாளைக்கு அனுப்பிடுங்க, உட்கார்ந்து ரிசீவ் பண்ணலாம்ல. அத ஒரு பணக்காரன் என்ற காரணத்துக்காக வேண்டி டக்குன்னு எந்திரிப்பாரு. பணக்காரனுக்காக எந்திரிக்கலாமா, பணத்தின் காரணத்துக்காக ஒரு ஆளுக்கு எந்திரிச்சு நிக்கலாமா, நிக்க கூடாது. ஒருத்தர் வரவேற்பதற்காக இருந்து நிற்கலாம். நான் வரும்போது நீங்க எந்திரிக்கலாம், நீங்க வரும்போது நான் எந்திரிக்கலாம். இவர் போகும்போது அவர் எந்திரிக்க மாட்டாரு, அவர் வரும்போது இவர் எந்திரிப்பார். அப்ப இந்த மாதிரி நாங்கள் உஸ்தாதுகள் என்று மதிக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால்
அந்த சுயமரியாதை, இஸ்ஸத்து, கண் அதெல்லாம் உண்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய வீட்டிலே ஒரு நல்லது கெட்டது ஏற்பட்டு விட்டால், மகளுக்கு கல்யாணம் என்றால், மகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றால், சுன்னத்து பண்ணுவது என்று சொன்னால், மனைவியை பிரசவத்துக்கு சேர்த்து விட்டது என்று சொன்னால்